ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தரங்கை பிரித்திஸ். இன்றைக்கி சஷ்டி திதி. இந்த சஷ்டி திதி அன்னைக்கு நான் இப்படி எளிமையான முறையில் ஒரு பெருமான வழிபாடு பண்ணுறேங்கிறது தான் இன்றைய பதிவு. சஷ்டி அன்னைக்கு பார்த்தா பெரும்பாலும் குழந்தை இல்லாதவங்க குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கிறாங்க. குழந்தை வரத்துக்கு மட்டும்தான் சஷ்டி விரதம் இருக்குன்னா அப்படிலாம் இல்லை. எல்லாம் நம்மளுடைய மன கஷ்டம், தொழில் ரீதியான கஷ்டம், குடும்பத்தில் உள்ள நிறைய பிரச்சனைகள், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சால் நமக்கு ஒரு மன நிம்மதி கண்டிப்பாகவே கிடைக்கும். இது வேல் வழிபாடு. வேல் என்கிட்ட இருக்குது. வேல் இருக்கும்போது கண்டிப்பாக வேல் வழிபாடு பண்ணணும். இந்த வேல் பார்த்தா என்னோடய வேல் மாதிரியே கீழே ஸ்டாண்ட் இருக்காது. நான் தான் பார்க்க நேச்சுரலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாண்டு இல்லாமல் வாங்கிட்டேன். ஆனால் வாங்குறவங்க இது மாதிரி வாங்குறீங்க, கீழே ஸ்டாண்டோடு வாங்க. அபிஷேகம் பண்ணுறதுலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் இந்த வேலை பார்த்தா அபிஷேகம் பண்ணிவிட்டு இதுக்குன்னு தனியாக ஒரு செப்பு கிளாஸ் வச்சுருக்கேன். அந்த கிளாஸில் பார்த்தா ஃபுல்லாக பச்சரிசி நிரப்பிட்டு அதில் புணுகோ ஜவ்வாது என்ன வாசனை பொருள் இருக்கோ அதை போட்டுட்டு அதில் வேலை பிரதிஷ்டம் பண்ணி வச்சுருவேன். இந்த வேலை கார்த்திகை அன்னைக்கு சஷ்டி, முருகருக்கு எந்த நாளில் உகந்தாலோ எப்போல்லாம் எனக்கு முருகர் வழிபட நேரம் இருக்கோ அப்போல்லாம் நான் அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த முருகர் வழிபாடை நான் செய்வேன். இப்போ வெற்றிலை வச்சுருக்கேன். வெற்றி தரக்கூடிய இலைங்கிற வாசி வெற்றிலை. இந்த வெற்றி இலையில் மேலே தான் நான் எப்போதுமே அகல் ஏற்றுவேன். சஷ்டி விரதம் இருக்கிறவங்க 6 அகல் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். 6 படை முருகரையும் நினைத்து வழிபாடு பண்ணலாம். நான் இப்போ 5 முக விளக்கு தான் ஏற்றிருக்கேன். சஷ்டி விரதம் இருக்கிறவங்க மட்டும்தான் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணுமா, சாதாரணமாலாம் வழிபாடு பண்ணலாமா அப்படிங்கிற தாராளமாக பண்ணலாம். தினம்தோறும் நம்மளால் முடிஞ்சால் கூட பண்ணலாம். அதில் எந்த தவறுமே கிடையாது. இப்போ நான் அகல்லாம் ஏற்றிட்டேன். முருகருக்கு பூக்களால் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். அரளிப்பூ இருந்தால், செவ்வரளி இருந்தால் ரொம்பவே உகந்தது. முருகருக்கு உகந்த பூ செவ்வரளி தான். சஷ்டி விரதம் இருக்கிறவங்க சஷ்டி திதியிலேருந்து மறுநாள் திதி முடியும் அது வரையும் இருக்கலாம். இல்லை அவ்வளோ தூரம் இருக்க முடியாத பட்சத்துக்கு ஒரு வேளையோ இல்லை 2 வேளையோ சாப்பிடாமல் இருந்து பால் பழம் அது மாதிரி சாப்பிட்டுட்டும் நம்மளுடைய விரதத்தை முடித்து பூஜையெல்லாம் பண்ணிக்கலாம். சஷ்டி விரதம் இருக்கிறவங்க தான் முருகப்பெருமானை வழிபடணும்னு தேவையில்லை. சஷ்டி விரதம் அன்னைக்கு நம்மக்கிட்ட ஃபோட்டோஸ், வேலை எல்லாமே இருந்தால் போதுமானது. அது நம்ம இருக்கிறத வச்சு கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும். நம்ம எந்த விரதம் இல்லை அதனால் நான் பூஜைலாம் பண்ணலாம் அப்படிலாம் இல்லை. நம்ம ஒரு எளிமையான முறையில் காலையிலேயே குளிச்சுட்டு முருகப்பெருமானை மனமுருக வேண்டி பூஜை புனஸ்காரங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். அவர் நம்மக்கிட்டேன்னு எதிர்பார்க்குறது எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அது வேணும் இது வேணும் இப்படி விரதம் இருக்குன்னு எதுவுமே கிடையாது. நம்மளுடைய அன்பை மட்டும்தான் எல்லா தெய்வமுமே எதிர்பார்ப்பாங்க. இந்த பொருள் இல்லை, நான் பூஜை பண்ணலாமா வேணாமான்னு அப்படிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. நம்மக்கிட்ட ஒரு சின்ன ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்ல. அவருக்குரிய நாளில் அவருக்கு நாம் பூஜை பண்ணுற அவரையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரியாகவும் நமக்கும் நிறைய மன நிம்மதிங்கிறது கிடைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.